அண்ணன் எப்பவும் யாரையும் கை நீட்டி அடிச்சதே இல்ல. அதனால நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அது ஒண்ணு அடிக்காம தன்னை தானே செவுத்துல முட்டி அழுதுகிட்டு இருக்குடா. இத இப்ப அண்ணி மட்டும் உயிரோட இருந்து பாத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோயே, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அடிச்சே கொண்டு இருப்பாங்கடா. அப்பா, இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலப்பா. அது எப்படா நினைச்சே பாக்கலன்னு சொல்ற? ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் உனக்கு தெரியாதா? அதானே, இவன் என்ன சின்ன தம்பி பிரபுவா? தாலினா என்னன்னே தெரியாத அளவுக்கு அப்பாவியா? போதையில தாலியை கட்டிட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு இந்த மெக்கானிக் பையன். இந்த குடும்பத்துல சின்ன பிரச்சனை நடந்தாலும் திருவிழா மாதிரி கொண்டாடுவேன். இப்ப பூங்கமே வெடிச்சிருக்கு, உன் சந்தோஷத்துக்கு சொல்லவா வேணும்? டேய், அவ கழுத்துல நீ தாலி கட்ட போன அந்த நிமிஷம் உன் தங்கச்சிங்களை நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நீ அப்படி நினைச்சு பாத்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு தைரியம் வந்திருக்குமா? சொல்லுங்க. போது, நிறுத்துறீங்களா? அண்ணி, நீங்க யாருகிட்ட விசாரிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது அண்ணி. ஆனா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னது உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி தான் நீ நடந்துச்சு. அவ என்ன நடு ரோட்ல வச்சு அடிச்சதுக்கு நான் பதிலுக்கு அடிச்சேன். அத்தோட அந்த திமிரு பிடிச்சவ போயிருந்தா இந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். அவதான் அவ அண்ணன் கிட்ட போய் சொல்லி பிரச்சனைய பெருசாக்குனா. அவன் வந்து என்ன அடிச்சான். அவன் சொன்னதை கேட்டு என் அண்ணன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அடிச்சு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சான். அவமானம் தாங்க முடியாம கோவத்துல நான் போய் குடிச்சேன் அண்ணி. குடிச்சது தப்புதான். கோவம் அப்படியே வெறியா மாறுச்சு. அவளை 4 திட்டு திட்டிட்டு செவில்ல 4 அரை கொடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ என்கிட்ட திமிரா பேசினா அண்ணி. அவ திமிர அடக்கிறதுக்காக அந்த தாலி எடுத்து நான் அவ கழுத்துல கட்டினேன். அண்ணி, நான் போதையில இருந்ததால நான் தாலி கட்டினது எனக்கே தெரியாது அண்ணி. ஸ்டேஷனுக்கு போய் அடி உதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அன்னைக்கு மட்டும் நான் குடிக்காம நிதானமா இருந்திருந்தா கண்டிப்பா அவ கழுத்துல தாலி கட்டிருக்க மாட்டேன் அண்ணி. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட பின்விளைவு என்னவா இருக்குன்னு புரியாத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அன்னைக்கு போதையில இருந்ததுனாலையும் அவ என்ன மேல மேல அவமானப்படுத்துற மாதிரி பேசினதுனாலையும் நான் என்ன மறந்து என்னோட சூழ்நிலையை மறந்து காலடியில இருந்த தாலி எடுத்து அவளுக்கு கட்டிட்டேன் அண்ணி. இப்ப என்ன நீ பண்ண சொல்றீங்க? ஸ்டேஷன்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் தான் பண்ண தப்ப ஏத்துக்கிறேன்னு ரெடி ஆயிட்டேன்ல. அதுக்கு சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்க வேண்டியதானே. அவ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நான் தண்டனை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன்ல. ஆனா அவ அதை பண்ணாம இங்க வந்து என்ன பழி வாங்கணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவ பிரச்சனை பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னால என்ன பண்ண முடியும்? எல்லாரும் என்கிட்ட கோவப்பட்டா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இப்ப நான் சொல்ற எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. என்னாலலாம் அவ கூட வாழவே முடியாது. அவ கழுத்துல நான் கட்டின தாலிய கழட்டி வீசிட்டு அவளை இப்பவே இந்த நிமிஷமே இங்க இருந்து போக சொல்லுங்க. டேய், இந்த ஜென்மத்துல அது மட்டும் நடக்காது. நான் இந்த தாலிய கழட்டி போட்டு போயிட்டேனா நீ நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு நினைச்சியா? என் வாழ்க்கைய அழிஞ்சாலும் சரி, உன் வாழ்க்கைய நான் அழிக்காம விட மாட்டேன். கார்த்தி, எங்கடா போற? டேய், பாட்டி சொன்னா கேளு பாட்டி. தேவையில்லாம ரொம்ப விலை கொடுத்து வாங்காத. சொன்னா கேள. ஏண்டி ரோகிணி, இதுல என்னடி வம்ப விலை கொடுத்து வாங்கறதுக்கு இருக்கு? நான் அந்த பொண்ணு பாவன்னு தானே இத பண்றேன். நீ பாவம் தான் இத பண்ற. ஆனா சின்ன நீ நம்ம எல்லார் மேலயும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. அத நீ மறந்துட்டியா? நான் ஒண்ணு அத மறக்கலடி. அதோட சேர்த்து
சத்யா இங்க வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்னியா கிடக்காங்கிறத நான் மறக்கலடி. அதனாலதான் இந்த பாலை குடிக்க கொண்டு போறேன். நீ பேசாம என் கூட வா, அது போதும். ஐயோ நான் சொன்னா கேட்க மாட்டேல்ல. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, பேசாம என் கூட வா. பாட்டி அம்மாடி சத்யா, என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒண்ணும் வேணாமா, உனக்கு தான். என்ன எனக்கு தான்? நான் தான் உங்க யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாடி நீ கோவப்படாதம்மா. நீ இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிறா பட்னி கிடக்க. அதான் கொஞ்சம் பாலாவது குடிக்க சொல்லலாமேன்னு உனக்காக சூடா காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்தாம்மா சாப்பிடுமா. ஒன்னும் யோசிக்காதம்மா, இந்த பாலை குடி. என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க. ஒரு கிளாஸ் பாலு தானம்மா, வாங்கி கடகடன்னு குடிச்சிரு. குடிமா சத்யா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு பாலும் வேண்டாம், மோரும் வேண்டாம். நீங்க கொண்டு வந்த பாலை குடிச்சாச்சு. இப்போ கிளம்புறீங்களா? இதுக்குதான் நான் வேணாம்னு சொன்னேன் பாட்டி. நீ கேட்டியா? நீ பாவம் பார்த்து பாலை கொண்டு வந்ததுக்கு உனக்கான மரியாதை கிடைச்சதா? ஏய், என்ன சும்மா கோவப்படாதீங்க. எங்க சின்ன அண்ணன் பண்ண தப்புக்கு எங்க எல்லார்கிட்டயும் எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்ல. பெரியவங்க, வயசுல மூத்தவங்கங்கிற மதிப்பும் மரியாதையும் கூட இல்லாம பாட்டி கிட்ட போய் கோவப்படுறீங்க. நீங்க பசியோட இருப்பீங்கன்னு தானே எங்க பாட்டி உங்களுக்கு பால் எடுத்துட்டு வந்துச்சு. அது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? அந்த பாலை இப்படி தட்டி விட்டீங்களே சின்ன அண்ணி. ஏய், சின்ன அண்ணியா? யாருக்கு யார் அண்ணி? உங்க அண்ணன் இருக்கானே, அவ ஒண்ணு எனக்கு புருஷன் கிடையாது. நீ என்னமோ என்ன அண்ணின்னு கூப்பிட்டு பெருசா உறவு கொண்டாடுற. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்க எனக்கு சின்ன அண்ணி தானே, அதை மாத்த முடியுமா? வேணாம் ரோகிணி, வாமா போயிடலாம். இங்க பாருங்க, எங்க அண்ணன் கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்கிற வரைக்கும் இந்த உறவும் இருக்கும். உனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் தாலி தாலின்னு சொல்லி என்ன மறக்க பாக்குறீங்களா? நாங்க சொல்றது உண்மைதானே, பொய் இல்லையே சின்ன அண்ணி. ஏய், அண்ணின்னு சொல்லாதன்னு சொல்ற, மறுபடியும் மறுபடியும் அண்ணின்னு சொல்லிக்கிட்டே இருக்க.